நம்ம காத்திருக்க போகிறோம். We're going to take some time to just worship God and lift up the name of Jesus, and then we're going to get into a time of diving deeper into the Word of God. Amen. So I'm going to ask Brother Bernard to lead us in a time of worship. Hallelujah. Hallelujah. Praise the Lord. God is good. We're going to celebrate His goodness, mercies. இந்த நேரத்தில் பார்க்கும்போதும் உலகமே ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் போய் கொண்டு இருக்குது. நானும் நேற்று தினம் தூங்கும் போதும் ஐ ஹேட் லாட் ஆஃப் வார்ஃபேர் ட்ரீம்ஸ். அதெல்லாம் நான் எவ்ரிதிங் எண்டட் விக்டோரியஸ்லி, பிசாசு தோற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது. ஸோ இந்த தேசத்துலையும் பார்க்குறோம் நிறைய வார்ஃபேர் ஆன காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ வி ஹாவ் டு பி தட் அட்மாஸ்பியர் ஆஃப் ப்ரேயர். இந்த நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பாடல், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஒருவேளை ஒரு பயத்தோடு இருக்கலாம். உலகமே அத அமெரிக்கன் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் பார்க்கும்போது எல்லாம் பயத்தோடு இருக்காங்க, என்ன ஆக போதோ அடுத்த 4 years what are going to happen அப்படின்னு. பட் ஒன் திங் we are certain, we are citizens of heaven. இன்னொன்னு நம்ம ரத்த கோட்டைக்குள்ளே, இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கும். நம்ம சேர்ந்து பாடுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீயும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீயும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீயும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். Thank you Lord. Hallelujah. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகத்தில் இருப்பவனை விட என் இயேசு பெரியவரே, உலகத்தில் இருப்பவனை விட என் இயேசு பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீயும் தீண்டாது. தேவனே ஒளியில் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். Thank you Lord. Hallelujah. தேவனே ஒளியில் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீயும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல் நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றேன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீயும் தீண்டாது.
மலைகளும் குன்றுகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை. அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அல்லேலூயா. இந்த கடைசி சரணத்தை மீண்டும் பாடுவோம். இந்த உலகத்துல மலை போன்று இருந்த சில காரியங்கள் எல்லாம் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. There's being a great shaking throughout the world, the pandemic, political situation எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்க அந்த சரணம் சொல்லுது, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை. God's grace is greater than any mountain. It stands firm. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் இந்த உலகத்துல நம்மள அப்படியே அசைக்கிற மாதிரி வர ஒரு பூமி எதிர்ச்சி போல இருக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. அந்த சரணத்தை பாடுவோம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்தேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah, hallelujah. Blood of Jesus, blood of Jesus. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே, உங்களுடைய ரத்த கோட்டைகளை நாங்கள் நுழைஞ்சிருக்கோம் ஆண்டவரே. We come here not in our own Lord agendas. We come in the name of Jesus, oh Father. Hallelujah. Hallelujah. Thank you, Father. And you will continue to lead us. Achiriya chorus mattum paadum. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. Love and strength for each new day. He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. Love and strength for each new day. He will make a way for me. Hallelujah. He will make a way for us. He will make a way for this nation. He will make a way for our healing. He will make a way for our deliverance. Hallelujah. He will make a way where there is no way. Hallelujah. Thank you, Father God, oh Master God, who went before the Israelites. And Lord, oh Master, you divided the sea into two of us. செங்கடலை ரெண்டா பிறந்தீர் ஆண்டவர். அன்றைக்கு ஒரு வழியை செய்தீர் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல, நாங்க எங்க தேசத்திலேயும் ஆண்டவர், எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவர், God is making a way for us. வழியை உண்டாக்குகிற தேவன். Love and strength for each new day. He will make a way for me. He will make a way. Thank you, Lord. With confidence, we move forward, oh Father. In Jesus' precious name we ask this, Lord. Amen. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Amen. Praise God. God, the Spirit of God is just filling each and every one of us. Hallelujah. Hallelujah. It's a prophetic word. God will make a way
where there seems to be no way. Hallelujah. Amen. Everything that God is doing it for a reason, for a purpose. Hallelujah. ஒரு காரணத்திற்காக, ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்கிறவர். Hallelujah. Thank you, Lord, for releasing the prophetic word into each and every one of us, oh God. Hallelujah. நன்றி கர்த்தாவே. Lord, we pray that you will continue to minister to each and every one of us. We thank you, Father. We give you glory. In Jesus' name we pray. Amen. Amen. Praise be to God. Hallelujah. Amen. இந்த நாளிலும் கூட we're going to meditate on give me one second. So நான் அதை தயார் பண்ணுகிற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வீடியோவில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். Amen. Praise God. ஒருவேளை maybe that we are all at home, maybe some of your new dresses are still in the, it's all stacked up. Maybe I think it's time to probably put on some new clothes and get ready to come on the video, right? So I think நாளையிலிருந்து இதை செய்யுங்க. இன்னைக்கு ரெடியாக இல்லைன்னா ரெடியாக இருந்தீங்கன்னா எல்லாரும் வாங்க வீடியோவில். Praise God. Amen. This is a time to recognize that we are in a church. Amen. நம்ம எல்லாம் ஒரு சபையில் இருக்கிறது போல நம்ம இருப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிற எல்லா இடமும் நம்முடைய குடும்ப ஜெபமாக இருந்தால் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னது என்னென்னா, திஸ் இஸ் அ டைம் ஃபார் த சர்ச் டு ரைஸ் அப். சர்ச்னா ஏதோ ஒரு 500 பேர் இருக்கிற சர்ச், இல்லைன்னா 100 பேர் இருக்கிற சர்ச், இல்லை 1000 பேர், அப்படி இல்லை. Every family becomes a church. Amen. Every family has to rise up in these days. So therefore, I think let's take everything serious. When it comes to the kingdom of God, தேவ ராஜ்யத்தை குறித்து வருகிற காரியங்களை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். Let's make it serious with God. I mean, God is serious in these times. Amen. So ஆனபடினா நம்ம காலங்களை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கிறோம். So we want to make use of every minute, every second. Praise God. So we have 30 minutes. We plan. Sometimes it goes above, goes beyond. I hope that's okay. Sometimes it goes 45 minutes. But we want to be blessed. Amen. Praise God. There are a lot of preparation that goes into all this material. So I think we should probably make use of this and get everything that Spirit of God wants to speak into our lives. Amen. So anabadinala nama adnala இந்த காரியத்தை இன்னும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம், I want to just say, ஒரு ப்ரேயர்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஆல்நைட் ப்ரேயர் நான் போவேன் எப்போதும். There's always a competition for two things. One is reading the Bible. Preacher will refer the verse from the Bible, and there will be competition between people there, who to read first. அதே போல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ், நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க the whole night, and there also will be so many people trying to pray first. Amen. So அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு கூட நம்ம இருப்போம். Amen. Let's pray. If there's a need to pray, let's pray. Even if 2 people start, it's fine. Amen. So பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிக்கலாம், that's okay. But start immediately and then pray. Amen. So அப்படினால் இதெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டியது அவசியமாக. This is a time, we have come to a time where we need to do all of this. Praise God. Praise God. So I don't want to take much time on that, but let's go into the Word of God. We're going to focus on repair today. Amen. Praise God. I hope you can see the verses. So repair என்று சொன்னால் பழுது பார்த்தல். Amen. பழுது பார்க்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு காரியங்கள் உடைந்து போயிருக்கலாம், இல்லைன்னா மேல் ஃபங்க்ஷன் ஆகிருக்கலாம், சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அது என்ன நோக்கத்தோடு கூட அந்த காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அதை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம், ரிப்பேர் போவோம். Maybe our watch is not functioning. What we do, we go and give it to a repair shop. We want to get it repaired so that it will start to function. அதுபோல் ஒவ்வொரு காரியங்களும் ஏதோ ஒரு பழுது அடைகிற பொழுது, when it does not function to what it's supposed to function, then what we do, we go and get it repaired.
ஸோ அது சரி செய்கிறோம், பழுது பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் இப்படிப்பட்ட பழுதாய் இருக்கிற நிலைமைகள், பழுதாய் போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னு சொன்னால் அதை பழுது பார்க்க முடியாது விரும்ப. God wants to repair everything that does not function the way it's supposed to function. Praise God. Amen. நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சரியாக வேலை செய்யலைன்னா we feel the pain of it. Amen. So அப்படி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் if a part of our spiritual life is not functioning the way it's supposed to function, it is time to get it repaired. Amen. நம்ம சரீரத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம என்ன செய்கிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் will diagnose. Okay, if we have a temperature, thermometer, then with a thermometer they can check whether the temperature is above normal or not. Amen. So வேற காரியங்களை பார்க்கணும்னு சொன்னா we may go through x-rays, we may go through CT scan. There are so many ways to find out what kind of damage it is, whether there is a damage or not, whether what level of damage this is. Amen. Praise God. So நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த பழுது பார்க்கிற நிலைமை வருகிற பொழுது we need to understand what is the depth and the breadth of the damage that has been done. Amen. எவ்வளவு நீள அகலமாக எவ்வளவு தூரமாக இந்த காரியங்கள் பழுதாய் போயிருக்குன்னு சொல்லி நம்ம அறிய வேண்டும். Amen. So we need to have some level of measurement or standard that we need to measure against. Amen. நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம்தான் நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது, அது தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். So we have to search our lives, or we need to check our lives against the word of God. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் பழுதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஸோ வேத வார்த்தைகள் இல்லாதபடி நம்மளால் என்ன செய்ய முடியாது, முதல்ல பழுதாக இருக்குதான்னு கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. We don't even know, without the word, we don't even know whether we need any kind of repair that needs to be done. Amen. Praise God. So anyway, the basic necessity for our life is a word of God. வேத வார்த்தைகளை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் பழுதாயிருக்கா இல்லையா, எவ்வளோ தூரம் பழுதாயிருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அஃப்கோர்ஸ் ஆவியானவர் என்ன செய்கிறார், அந்த ஆவியின் தேவ வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்ம சரி செய்கிறார், எல்லாம் சரி. So we want to find out what are the areas, how God wants to do this. Amen. So நான் அந்த நோட்ஸில் கொடுத்துருந்தேன், எலியா அங்கே இருந்த எல்லா மற்ற தீர்க்கதரிசிகளோடு கூட பாகால பின்பற்றுகிற தீர்க்கதரிசிகளோடு கூட அங்கே ஒரு பெரிய சேலஞ்ச் வைக்கிறத பார்க்குறோம். When there was a challenge, that God was able to help Elijah to be, for Elijah to go and repair the altar of the Lord. தேவனுடைய அந்த அந்த கர்த்தருடைய அந்த ஆல்டரை அங்கே எலியா சரி செய்கிறத பார்க்கணும். He repaired the altar of the Lord. Amen. அதான் வேதம் சொல்லுகிறது. Praise God. அங்கே 30ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், First King chapter 18 verse 30. It says, கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. He repaired the altar of the Lord. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதுக்கு பிறகு அந்த சேலஞ்சை ஏற்றுக்கொண்டு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். Amen. So in order to repair the altar, இப்போ ஒரு ஆல்டர்னா இட் இஸ் மேட் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ், ரைட்? அங்கே கற்களை வைத்து என்ன செய்வாங்க, அந்த அந்த கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டுவாங்க எல்லாம். So we need to put one brick on the other. We need to put one stone over the other. Amen. அதுதான் ஒன்று மேலே ஒன்றை கட்டி தான் என்ன செய்ய முடியும், அந்த பலிபீடத்தை சரி செய்ய முடியும். உடைந்து போனதை தகர்ந்து போன அந்த பலிபீடத்தை சரி செய்ய முடியும். ஸோ அப்போ இட் இஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ். வித்தியாசமான காரியங்கள் அங்கே சேர்த்து அங்கே பலிபீடம் கட்டப்படுகிறத பார்க்குறோம், சரி செய்யப்படுகிறத பார்க்குறோம். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் the spiritual altar in our lives, when it needs to be repaired, different components need to be put together correctly. Amen. அப்படிப்பட்ட வித்தியாசமான காரியங்களை ஒன்று சேர்த்து தான் இந்த நொறுங்கி போயிருக்கிற இல்லை உடைந்து போயிருக்கிற இந்த
பலிபீடத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். I hope you are following me. Amen. Praise God. So in order to repair the altar, there are different components. அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, God wants to repair our worship and workmanship. Amen. கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தருக்காக ஊழியம் செய்வதில், கர்த்தருக்காக சேவை செய்வதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஏரியாவில் ஆண்டவர் நம்ம சரி செய்ய முடிய விரும்புகிறார். ஸோ worship and workmanship is one component. அதை முதல்ல என்ன செய்கிறாரு? முதல்ல அதை சரி செய்கிறார். Amen. So that is a building block. அப்போ அதில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், யோவான் 4 அதிகாரம் 23-24 வசனங்கள். John chapter 4 verse 23-24. But as the hour is coming, and now is, when the true worshippers will worship the Father in spirit and in truth, for the Father is seeking such to worship him. God is spirit, and those who worship him must worship in spirit and in truth. Amen. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இதை தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியோடும் கூட உண்மையோடும் கூட ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்த்திருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ நம்ம அநேக வேளைகளில் ஏதோ வர்ஷிப் சர்வீஸ் யாரோ நடத்துகிறாங்க, யாரோ பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்யலை? அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்படியாக தேவன் விரும்பவில்லை. Amen. So God is expecting us to worship God in spirit and in truth. உண்மையாக ஆவியோடு கூட நிறைந்து ஜெபிக்கணும்னு சொல்லி, worship பண்ணணும்னு சொல்லி, ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு few minutes தான் for the Bernard was leading in worship. I don't know how many of us were really worshiping. Amen. Let's just ask ourselves. நம்மை கேட்டுக்கொள்வோம், யார் எத்தனை பேர் நம்ம என்ன உண்மையாக ஆண்டவர் ஆராதனை செய்தோம்னு சொல்லி. It is whether it is 5 minutes or 10 minutes or even half an hour. Let's make it serious a time to worship God in spirit and truth. Amen. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் இது. Amen. If you are not doing it, that means we are not worshiping God properly. Praise God. So ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் இருக்கிறது. Amen. We can never multitask in worship. Praise God. We can never do two things when we are trying to worship God. Praise God. We can't take the phone and try to watch something at the same time worship God. That can never happen. Praise God. So let's focus when we try to worship God, when we try to meditate on the word, pray, read the Bible. Let's just focus right on it. Amen. So ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உண்மையாக, there's a honest worship. Worship in truth and worship in spirit. Amen. If anything we are not doing exactly that, we are not truly worshiping God at all. We are actually wasting time. Praise God. Praise God. Maybe I'm so hard, but I think this is really come to a time where really we need to worship God in spirit and truth. Amen. So this is a time, that is what Bible says. A time has come where his people will worship God in spirit and in truth. Amen. So that's the altar. That's a component of the altar that God wants to repair, so that we will worship God in spirit and truth, not just one time, not just on Sundays, but every time we come together, even in family worship, even as we come together in family, let's use that time to worship God in spirit and in truth. Let's encourage children also to worship God in spirit and in truth. Amen. So that's number one. நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதில், உண்மையாக ஆவியோடு கூட ஆராதிப்பதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம சரி செய்கிறார். Secondly, God wants to repair our workmanship. Amen. Praise God. And in John chapter 4 verse 34, it says, Jesus said to them, my food is to do the will of him who sent me and to finish his work. Jesus says, my food, என்னுடைய ஆகாரமே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். The food itself is to just do the will of God, is to fulfill the purpose of God. எதற்காக என்னை பிதாவானவர் அனுப்பினாரோ, very reason why my Father sent me into this world, just to fulfill that purpose, just to do the will of God, just to accomplish what my Father sent me into this world. Only that is my food.
என்னோட போஜனமே அதுதான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். If we can just use the same words for us, for our lives, can we say, my food is only to just do the will of God, is only to fulfill the purpose of my Father. The very reason why God chose me, the very reason why God called me into do the will of God, that is my food. அதுதான் இயேசுவானவர் சொன்னார். ஆமென். அதுதான் போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். So which means that the entire, நம்ம எல்லாம் சொல்லுவோம், இந்த வயிற்றுக்கு தான் நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம்னு சொல்லி. ஆமென். We are doing so many things just because we want to fill our tummies. பட் ஆண்டவர் சொல்றாரு, அதுவே ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது தான் என்று சொல்லி. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது தான் the very basic need for our survival is food. But Jesus says even that is only to do the will of God. Amen. So அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். Praise God. We can ask ourselves, where do we stand? How far are we from where God expects me to do? Amen. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான், கர்த்தருடைய திட்டத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய திட்டமாக இருக்கு, சித்தமாக இருக்குது. Amen. Can we say that itself is a food for our lives? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Amen. Praise God. So God wants to repair our worship and workmanship. Amen. So இந்த காரியங்களில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம சரி செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறார். Praise God. Amen. Let's move quickly. இரண்டாவதாக, secondly, God wants to repair the areas of surrender and sacrifice. Amen. Praise God. நம்ம சீக்கிரமா வாசிப்போம். Romans chapter 12 verse 1 இப்படியாய் சொல்லுகிறது, I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, wholly acceptable to God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். Praise God. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுப்பது. Amen. Surrendering ourselves totally. பலி என்று சொன்னா என்னன்னா sacrifice இல்லையா? So surrender and sacrifice will go together always. Unless we sacrifice, we can never surrender. Unless we surrender, we can never sacrifice. If you come to think about it, surrender and sacrifice will always go together. Amen. So ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடினால தான் அவர் என்ன செய்கிறார்? சிலுவையில் தன்னை அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். Amen. So முழுமையாய், only because Jesus surrendered himself totally, he was able to give himself to be sacrificed on the cross of Calvary. Amen. கர்த்தர் சொல்கிறார், ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? காரியங்களை விட்டு கொடுக்கவே முடியாது. Praise God. We can never sacrifice without surrender, and we can never surrender without sacrifice. Praise God. So அதனால இந்த வேதவசனம் சொன்னது போல, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. We surrender not the way that we want, but we surrender the way that God wants. Amen. கர்த்தர் பிரியப்படுகிற வகையில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அனைத்து வேளைகளில் நம்ம பிரியப்படி, நம்ம இஷ்டப்படி என்ன செய்கிறோம்? We try to surrender to God the way that we want to surrender. But God wants to, tell us, God wants to repair that part of our lives where we surrender and sacrifice the way that God expects from us, the way that God wants us to surrender ourselves. Amen. அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, the Bible says, you present your bodies a living sacrifice, holy and acceptable to God. Holy and acceptable to God. So அதனால நம்முடைய ஒப்பு கொடுத்தல், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதே ஆண்டவர் விருப்பப்படி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் இந்த நாளில் நம்முடைய சரண்டர்ட் லைஃப், நம்முடைய sacrificial life, if there is any area we are not surrendering to God, we are not able to sacrifice, நமக்கு for example 24 hours நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த 24 ஹவர்ஸில் எவ்வளோ நேரத்தை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுது ஆண்டவருக்கு? நம்ம பெரிய லிஸ்ட் போடுறோம்,
இது காலையில் எழுந்து இதை செய்யணும், அப்புறம் இதை செய்யணும், அப்புறம் இதை செய்யணும்னு சொல்லி we have a laundry list of things to do many things for our life, for family, for work, many things we do. Where do we put a time for God? A lot of times that time gets the last place, right? ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், ஆண்டவருக்கு நமக்கு நேரத்தை கொடுப்போம். போனா போச்சுன்னு சொல்லி ஆண்டவருக்கு போனா போதுன்னு சொல்லி என்ன செய்கிறோம், அநேக வேளைகளில் நேரத்தை கொடுக்குறோம். God wants to accept our surrender sacrifice the way that He wants to receive it. Amen. Holy and acceptable to God. Amen. அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட surrender and sacrifice தேவன் விரும்புகிறார். Amen. Praise God. So God expects first in everything. One of the words that I gave in the notes is about King Hezekiah. 2 Chronicles chapter 29 verse 3. It says, in the first year of his reign, in the first month, he opened the doors of the house of the Lord and repaired them. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். When he became the king, the first year, first month, that means the first thing that he ever did is to go and open the doors of the house of the Lord, and he repaired it. The first thing that he did is to go and repair it, is to go and set it right. Amen. So I know, this is a lesson for us, that as we start the day, as we begin anything, let's just go seek the Lord. Amen. Let's go surrender ourselves to God. Give Him first place. Give Him the first part of our time in a day. அதுதான் ஆண்டவருக்கு என்னவா இருக்குதான், acceptable-ஆ இருக்குது. Amen. That is what's acceptable to God. Amen. So giving first to God is always acceptable to God. Amen. Praise God. And very quickly, sacrifice. Matthew 16:24 says, அப்பொழுது இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். என்னை பின்பற்ற கடவன். If anyone wants to follow him, that he should deny himself and take up the cross and follow him. Amen. We should deny ourselves. நமக்கு நிறைய priorities இருக்கு, நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, desires இருக்கு, எல்லாம் இருக்குது. But when it comes to the kingdom of God, when it comes to the matters with God, is there anything that we can sacrifice to do the will of the Father, to do the work of God? Amen. அப்படி செய்ய முடியுமா நம்மளால? அநேக வேளைகளில் we try to procrastinate, we try to delay things, we try to say, oh, that's too difficult, maybe I don't have much time, I'm too busy, I'm so tired என்று சொல்லி ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம், இப்படி போகலாம். ஒரு முறை there was a time I had to minister in another country, which was very odd hours, I think about 3 o'clock in the morning or so. ஸோ நான் ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் படுத்து எழுந்திருக்கலாம், 3 o'clock மினிஸ்டர் இருக்குன்னு சொல்லி. I was about to go to bed, but that was the time I had a call, work-related call, and I had to be on a call until about 2 o'clock in the morning. And literally I didn't have much time actually to go and rest at all, but I had to just go on. I was so tired, I thought probably I should call them and say I'm so tired. But God gave me the strength. I'm not going to try to say that I have done something great, but I'm just saying that sometimes that our flesh try to overtake what the Spirit's trying to do. Bible says our flesh is weak, but the Spirit is strong. Amen. The Spirit is powerful. If we can yield ourselves to the voice of the Spirit, but not to the voice of the flesh, then we can easily overcome. Amen. We can easily say, we have enough time to do this. Praise God. So God wants to repair our surrender life and sacrificial life. Praise God. Our worship and workmanship, our surrender and sacrifice. And let me do just one more before we close. I know we are over the time. God wants to repair our praise and prayer life. Amen. Praise and prayer life. Praise God. In Psalm 43 verse 4, it says, then I will go into the altar of God, to God my exceeding joy, and on the harp I will praise you, O God my God.
அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். Amen. Psalmist says, I will go into the house of the Lord, I will go into the altar of God and I will praise God. Amen. So அநேக வேளைகளில் நம்ம ஒரு காரியத்தை செய்து மறு காரியத்தை செய்யாமல் விடுகிறோம். Praise God. Amen. கரெக்டு தானே? நிறைய நேரங்கள் என்ன செய்கிறோம், போய் சப்ளிகேஷனாக கொடுத்துட்ருக்கோம், நம்ம தேவைகளை மாத்திரம் சொல்கிறோம். We try to tell God what all of our needs are. We forget to praise God. Amen. And sometimes we only praise God but forget to do the other things. But God wants to repair both. Amen. Our prayer life as well as a praise life. Amen. So God wants to remind us of all the great things and goodness of God that God has done in our lives. நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம எதிர்பார்க்கிற அந்த காரியத்தில் நம்ம ஒருவேளை குறைபட்டிருப்போம் என்று சொன்னால், if that is repaired, if that is not functioning the way it's supposed to, God wants to repair our praise life and our prayer life. Amen. நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்கிறார், சரி செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறார். I have many different verses but I want to go to skip all of this. Prayer, John chapter 15 verse 7, யோவான் 15:7 இப்படி சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. Amen. நிறைய வேளைகளில் we try to split this verse. இந்த வசனத்தை ரெண்டா நம்ம என்ன செய்கிறோம், அநேக வேளைகளில் பிரித்துறோம். என்ன பிரித்துறோம், நிறைய நேரம் என்ன கோட் பண்ணுறோன்னா, you will ask what you desire and it shall be done for you. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கன்வீனியன்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபஸ்ட் பாடை விட்டுட்டு இந்த செகண்ட் பாடை என்ன செய்கிறோம், நம்ம நிறைய வேளைகளில் கோட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நாங்கள் நினைப்பதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் எதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ப்ரேயரில் ப்ரேயர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் நோட் ஆஃப் திஸ். பைபிள் சேஸ், இஃப் யூ அபைட் இன் மீ அண்ட் மை வேர்ட்ஸ் அபைட் இன் யூ. That's the key. If you abide in me and if my words abide in you. Amen. Praise God. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Amen. Praise God. யோசிச்சு பார்ப்போமே, நம்ம ஆண்டவருக்குள்ளா இருந்தா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளா இருந்துச்சுன்னா, if that is true, அது உண்மை என்று சொன்னால், நம்ம டிசைர்ஸ் என்னவா வரும், நம்முடைய விருப்பங்கள்லாம் என்ன ஆகும், ஆண்டவர் தான் விருப்பமாக மாறுவார். பிரைஸ் காட். ஆண்டவரை பற்றி காரியங்கள் தான் விருப்பமாய் மாறும். Only God himself become our desires. Everything related to the kingdom of God becomes our desires. Everything to do with God becomes our desires. Amen. ஆண்டவருடைய சித்தம் தான் நம்முடைய விருப்பமாய் மாறும். Praise God. If we abide in God, if God abides in me, if God's word abides in us, then our desires will not be according to the world. Amen. இந்த உலகத்தின் வேஷத்தை நம்ம தரிக்க முடியவே முடியாது. If God dwells in us, if we dwell in God. Amen. So அப்படி மடக்கவே முடியாது. அதனால தான் இந்த வேதம் சொல்கிறது, if you abide in me and if my word abides in you, then your desires I will be able to fulfill. It shall be done for you. Praise God. So ஆனபடினால நம்முடைய சிந்தையும் ஆண்டவருடைய சிந்தையும் ஒன்றா மாறும். Our desires will become the desires of God. கர்த்தருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாய் மாறும். கர்த்தருடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் ஒன்றாய் மாறும். Praise God. It will all be synced up because we abide in God and God's word abide in me. So it is important to note that it is all about abiding in God and God's word abiding in me. Amen. That is very important in prayer. Praise God. So a lot of times we pray and prayers are not answered and we get depressed. If we can set right the first part of this verse in our lives, everything becomes easy and ordinary. Amen. Praise God. So ஜெபத்தை குறித்து அநேக வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. I don't want to go into details and all of this, but let's keep in mind that our prayer life is very important, that God wants to repair that part of our lives as well. Amen. So God wants to repair our praise and prayer life so that as God puts everything
one on top of each other, then that is how God, repairs the entire altar of the Lord. Amen. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறது, இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சரி செய்கிற பொழுது கர்த்தருடைய பலிபீடம் என்ன ஆகுது? முழுமையாய் சரி செய்கிறத பார்க்கிறோம். God can repair the altar of the Lord in our lives. Basically, when He repairs our worship and workmanship, praise and prayer, amen, our surrender and sacrifice, and many other things I haven't notes, but those are the things that God wants to repair in our lives, so that finally and ultimately the altar of the Lord will be repaired. Amen. கர்த்தருடைய பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில சரி செய்யப்படும், அது சீர் செய்யப்படும். Amen. Praise God. Amen. அப்படியே நம்ம ஜெபிப்போம் இந்த வேளையில. எந்தெந்த ஏரியாவில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ரிப்பேர் பண்ண வேண்டுமா, சரி செய்ய வேண்டுமா, பழுது பார்க்க வேண்டுமோ, இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Let's just commit all those areas into the hands of God and say, Lord, these are the areas that, Lord, I want you to repair that part of my life, oh God, that component of my life, that component of my spiritual walk, spiritual life, oh God, என்னுடைய உள்ளான மனிதனுடைய இந்த பகுதியில் ஆண்டவரே நீ எங்களை சரி செய்யுங்க. Lord, you repair that part of my life, oh God. அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதெல்லாம் சரி செய்து கர்த்தருடைய பலிபீடம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை ஆண்டவர் என்ன செய்வார்னா செப்பனிடுவார். Amen. He will repair the ruined altar of the Lord, so that you and I can shine for Him. Amen. கர்த்தருக்காய் நாம ஜொலிக்க முடியும், கர்த்தருக்காய் ஒரு சாட்சியாய் எழும்ப முடியும், கர்த்தருக்காய் வல்லமையாய் ஆண்டவருடைய காரியங்களை சித்தத்தை நிறைவேற்ற முடியும். Praise God. Hallelujah. ஜெபிப்போம் இந்த வேளையில. யாராவது வருவார் சீக்கிரமா சத்தத்தை உயர்த்தி கமிட் பண்ணி ஜெபிப்போம். இந்த காரியங்களில் கர்த்தர், let God repair us in every part of our lives. Amen. Whether it's worship or workmanship, hallelujah, surrender, sacrifice, praise or prayer, in any area, that God will repair us, that God will build and repair in ultimately the altar of the Lord. Amen. யாராவது ஒருவர் சீக்கிரமா ஜெபிப்போம். Hallelujah. Amen. சீக்கிரமா ஜெபிங்க, இல்லைன்னா I'll have to call out someone. சுவாமி அவையனவே உங்க பிரசன்ஸ் எங்க மத்தியில இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாள்ல கூட இசப்பா அப்பா எங்களை உடைத்து உருவாக்குகிற கர்த்தரா இசப்பா நீங்க எங்க மத்தியில வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. அப்பா எங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில எல்லாம் இசப்பா நாங்க உடைந்திருக்கிறோம் நீங்க அறிந்திருக்கிறீங்க இசப்பா. அவையனரே அது எல்லாவற்றிலும் இசப்பா கர்த்தாவே அப்பா நீங்க உருவாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்க பிரேயர் லைஃப் ஆகட்டும் சுவாமி, அப்பா எங்க ஃபேமிலி லைஃப் ஆகட்டும் இசப்பா கர்த்தாவே எந்த காரியமா இருந்தாலும் சுவாமி அப்பா பிள்ளைகளை வளர்க்கிறது கர்த்தாவே நாங்க எந்த காரியத்துல நாங்க தவறி இருக்கிறோமோ இசப்பா கர்த்தாவே இந்த வேலையில உங்க கரத்துல எங்களை நாங்க தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா குயினோட கரத்துல இருக்கிற ஒரு களிமண்ணா இசப்பா நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா. நீர் எங்களை உருவாக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். உமக்கும் மகிமை உள்ள ஒரு பாத்திரமா எங்களை உருவாக்குங்க இசப்பா. அப்பா இனி நாங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சுவாமி அப்பா உமக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு கர்த்தாவே அப்பா பாத்திரமா நாங்க இருக்கும்படியா எங்களை உருவாக்கி கொடுங்க சுவாமி. அப்பா நாங்க எதை செய்தாலும் ஏசப்பா கர்த்தா அப்பா உங்க நாம மகிமைக்காக நாங்க செய்யணும். நாங்க பண்ற ஒவ்வொரு வர்ஷிப்பும் சுவாமி அப்பா கர்த்தாவே அப்பா அது ஆவி உள்ளதா சுவாமி அப்பா உண்மை உள்ளதா அது இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா குறைபாடுகளும் மன்னித்து கொடுங்க சுவாமி. எல்லா குறைகளையும் ஏசப்பா கர்த்தாவே நீர் நிறைவாக்கும்படியா ஏசப்பா எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்க உங்களை இன்வைட் பண்றோம். நீங்க வந்து தங்கி சுவாமி அப்பா கர்த்தாவே அப்பா நீர் வாசம் பண்ணும்படியா சுவாமி அப்பா நாங்க விரும்புகிறோம் ராஜா. உங்க கரத்துல எங்க ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். Amen. Amen. Thank you, Jesus. Father, we thank you, Lord, for this time. Thank you, Father, for the Spirit of God ministering to each and every one of us, Father. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேராய் குடும்பம் ஆசீர்வதிங்க கர்த்தா. ஒவ்வொருவருடைய தேவைகளை நாளை சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Father God. We pray, O Master, that as we, Lord, yield ourselves, O God, to the voice of the Holy Spirit of God, we pray that you will continue to minister to us, continue to, Lord, set things right in our lives, O God, so that we can, Lord, shine and, Lord, attempt and achieve great things for you, O God. Hallelujah. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவையெல்லாம் சந்தித்து நடத்துவீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Thank you all for joining.